கேரளாவில் இருந்து இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை ஏற்றிக்கொண்டு தமிழக பகுதியில் கொட்டுவதற்காக வந்த மினி டெம்போவை பாஜகவினர் சிறைப்பிடித்தனர். சோதனை சாவடி போலீசாரின் உதவியோடு நடக்கும் இந்த கொடுமை தடுக்கப்படுவது எப்போது? இவங்க என்ன சொல்றாங்க, இது எங்க வேலை, நீங்க ஏன் உள்ள வந்தீங்க, உங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க ஏரியால கொண்டு வந்து கொட்டுறோம், நீங்க பிடிக்கல, பிடிச்சி தந்த ஆளை நீங்க விட்டுட்டீங்க, போன வாட்டி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னு சொல்லி தானே நம்ம கிட்ட இருந்து கூட்டிட்டு போனாங்க. சார் ஸ்பாட்ல இருந்தீங்க தானே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, மார்த்தாண்டத்துல இருந்து களியக்காவில அனுப்பியாச்சு, செக் பண்ணல. கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட இறைச்சி கழிவு வாகனத்தை பாஜகவினர் சிறை பிடித்து வைத்திருக்கும் காட்சிகள் தான் இவை. கேரள கழிவுகளை தமிழகத்திற்குள் கொண்டு வர உதவி செய்யும் போலீசார் யார்? அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? கேரளாவில் இருந்து இறைச்சி, பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை வாகனங்களில் ஏற்றி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டிச் செல்லும் சம்பவங்கள் தொடர் கதையாக நடந்து வருகின்றன. இதனை தடுக்கும் வகையில் பாஜகவினர் ஒரு குழு அமைத்து இரவு பகலாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஞாயிறு அன்று அதிகாலை கேரளாவில் இருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை ஏற்றி தமிழக பகுதியில் கொட்டுவதற்காக வந்த டெம்போவை வெட்டுமணி பகுதியில் பாஜகவினர் தடுத்து நிறுத்தி பிடித்தனர். பாஜகவின் குழித்துறை நகர தலைவர் சுமன் தலைமையில் அந்த குழு ஒரு வாகனத்தை மடக்கி பிடிக்க கழிவுகள் ஏற்றி வந்த மேலும் 2 வாகனங்கள் நிற்காமல் சென்று விட்டன. சம்பவ இடத்திற்கு வந்த மார்த்தாண்டம் போலீசார் வாகனத்தை காவல் நிலையம் அழைத்துச் சென்று ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர். கேரளாவில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் இந்த சாலையில் 3 சோதனை சாவடிகள் உள்ளன. 3 சோதனை சாவடிகளிலும் தமிழக போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கழிவுகளை கொண்டு செல்ல அனுமதிப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி இதே போல பிடித்துக் கொடுத்த வாகனத்தை களியக்காவிலை போலீசார் வழக்கு பதிவு கூட செய்யாமல் விட்டுவிட்டனர். இது குறித்து கேட்டபோது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக போலீசார் எங்களையே மிரட்டுவதாக மேரி அட்லின் தெரிவித்துள்ளார். தமிழக போலீசாரின் துணையோடு தமிழகத்தை குப்பை கூடம் போல கேரளா பயன்படுத்துவது அப்பட்டமாக தெரிகிறது என பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோங்க, மெடிக்கல் வேஸ்ட் வருது. கொரோனான்னு வரும்போது நம்ம 3 வருஷம் உள்ள போய் இருக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே பயோ வேஸ்ட் வரும்போது அதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னெச்சரிக்கையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். கனிம வளங்கள்னு ஒரு கட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதை விட கொடியதுதான் இந்த பயோ வேஸ்ட். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நகராட்சி சார்பா 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அது தாண்டி நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த வாகனத்தை பிடிக்கும் போது 3 வாகனங்கள் கிராஸ் ஆகி போகுது, 2 வாகனங்கள் எங்களை இடிக்க வந்துட்டு தாண்டி போச்சு. இப்ப எங்களை இடிக்க வந்ததுக்குமே நாங்க நடவடிக்கை எடுக்க சொன்னோம். இவங்க தரப்புல இருந்து இதுக்கு மேல எங்களால பண்ண முடியாது. அந்த ஓனர் சொல்றாராம், நான் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன், என்னால வர முடியாது. எப்படி அக்யூஸ்ட் சொல்றாங்க, என்னால ஸ்டேஷனுக்கு வர முடியாது அப்படிங்கிற பதில இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு ஃபைன் போட்டாச்சு, ஒரு எஃப்ஐஆர் பேஸ்ட் அவங்க ஃபைன் கட்டியாச்சு, இதுக்கு மேல இன்னொன்னு கட்டிட்டோம்னா நாங்க எங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவாங்க அவங்க சைட்ல இருந்து. அதை நாங்க ஃபேஸ் பண்ண முடியாது. இப்ப ஒரு பெட்டி கேஸ், இது சார்ந்த ஒரு கேஸ் நாங்க ஃபைல் பண்றோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். முறையா நீங்க மேலதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாருங்க. இப்ப இந்த வாகனத்தை திருப்பி கேரளத்துக்கு அனுப்புறதுக்கு நாங்க முறையா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். ஆனால் போலீசார் இப்போது வரை சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. அவன் வீட்டுல குப்பையை கொட்டுவியா, அடுத்த வீட்டுல கொட்டுற மாதிரி தானே இது. அவன் கொட்ட மாட்டேங்க, அங்கிருந்து இங்க இருந்து கேட்காதீங்க, இருக்கிற இருக்காதீங்க. என்ன இருக்கு? கேரள எல்லையில் உள்ள கோவை மாவட்ட பகுதியிலும் இதே போல மருத்துவம் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவது வழக்கமாக நடந்து வருகிறது. கன்னியாகுமரி மற்றும் கோவை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இதில் நடவடிக்கை எடுப்பார்களா, அல்லது தமிழகம் தொடர்ந்து குப்பை கூடமாகவே பயன்படுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.